அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக. குறிப்பாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. அன்பானவர்களே, துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகள். இன்றைய மகரீபிலிருந்து அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளான துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை ஆரம்பமாகின்றது. ஆகையினால துல்ஹஜ் மாதம், அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் மிகவும் சிறப்பிற்குரியவை. அந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், குர்ஆனுடைய ஒரு வசனம், ஒல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷர், விடியற் காலை மீது சத்தியமாக, இன்னும் அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்தை மையமாக வைத்துதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது. அதில் குறிப்பாக அந்த 10 இரவுகள் மீது சத்தியம் என்று சொல்கின்ற பொழுது அது துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 இரவு தான் என்பதாக தெளிவான சான்றுகளும் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகையினால ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதில் ஐயாமின் அல் அஷ்ர். துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹு தாலா மிகவும் விரும்புகின்றான், மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட. ஆகையினால நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஆகையினால இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் அதிகமாக என்ன செய்யணும், குறிப்பாக அந்த முந்தைய 10 நாட்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை, நசீபின் தௌஃபீக்கையும் எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இன்னும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய உன்னதமான குர்பானியை தியாக உணர்வோடு நிறைவேற்றக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தையும் நசீபையும் தௌஃபீக்கையும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.